விக்ரம் சந்தித்த இந்த பிரச்சனைகள் தான் ஒரு அரசியல் கட்சியை நோக்கி விக்ரமை தள்ளி இருக்கா? கிடையாது. நான் திமுக காரனாக இருந்திருந்தால் திமுகவில் இணைஞ்சிருப்பேன். என்னுடைய சித்தாந்தத்துக்கு எதெல்லாம் சரிப்பட்டு வருமோ அதையெல்லாம் என்னால் பேசுவதற்கான சுதந்திரம் இந்த கட்சியில் உண்டு. விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை திராவிட கொள்கை தான், தமிழ் தேசியமும் அதனுடைய கொள்கை தான். சனாதன அரசு தான் இப்போ இயங்கிட்டு இருக்கு. அப்போ இதை எதிர்க்கக்கூடிய கட்சியை ஜாதி கட்சின்னு சொல்கிறாங்க. அவர் சனாதன சக்திகள்னு பாஜகவை மட்டும் சொல்லலை, பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து தான் சொன்னார். பெருவாரியான மக்கள் நலன் என்பது இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசையும் அதற்கு சேவகம் செய்யக்கூடிய மாநில அரசையும் எதிர்க்க வேண்டியது. அருண்ஜேட்லி அவர்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது இவர் எவ்வளோ கூலாக சொல்கிறார் பாருங்க. ஹி ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறார், இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். பிரதமர் அவர்கள் இந்நேரம் பதவி விலகி இருக்கணும். இது வேறொரு ஜனநாயக நாட்டில் நிகழ்ந்திருந்தால் நிச்சயமாக வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்றைய தினம் பத்திரிகையாளராக இருந்து அரசியல் கட்சியில் இணைந்து புதிய பரிமாணம் எடுத்திருக்கக்கூடிய திரு விக்ரம் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். முதலில் அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஒரு புதிய இடத்துக்கு போயிருக்கிறீங்க. இந்த முடிவை நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப எளிதாக எடுத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா பத்திரிகை துறை அப்படின்றது வேற, அரசியல் கட்சி, அந்த கட்சிக்கு கீழே வேலை செய்கிறது அப்படின்றது வேறு. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை, ரொம்ப கஷ்டமான முடிவை எதற்காக முதல்ல எடுத்தீங்க? இது ரொம்ப ஆர்கானிக்காக நிகழ்ந்த ஒரு விஷயம், புதிதாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முடிவு ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஒரு திட்டத்தில் இருந்தது. ஏன்னா நான் பிகின் பண்ணதே ஒரு அரசியல் இயக்கத்தில் தான். உங்களுக்கே தெரியும், என்ன இந்த மீடியாக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு என்ன தெரியும். ஸோ ஒரு அரசியல் இயக்கத்தில் களத்தில் பணியாற்றிட்டு இருந்தோம் தான் நான். அதுக்கப்புறம் ஊடகம் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் நம்ம ஊடகத்தில் பணியாற்றினோம். அப்பயும் கூட எனக்கான ஒரு நேர்மையோட, என் சித்தாந்தத்திற்கு ஒரு நேர்மையாக தான் நான் செயல்பட்டு வந்தேன். அந்த அறத்தோடு தான் பயணிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வருது. இந்த கட்டத்தில் கரெக்டாக இருக்கும், அரசியல் கட்சியில் இணைந்து பணியாற்றுறது தான், ஒரு அமைப்பில் இணைஞ்சு பணியாற்றுறது தான் நமக்கு நம்மளுடைய நோக்கம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஊடகத்துக்குன்னு பல லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஊடகவியலாளனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனை மீறி நம்மளால் நம்ம கருத்துக்களை வெளியில் சொல்ல முடியாது, நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்ய முடியாது. நமக்கு தெரிஞ்சே சில காம்ப்ரமைஸ்களை செய்ய வேண்டிய சூழல்லாம் இருக்கும். அது எனக்கும் வந்தபோது தான் நான் நினச்சேன், சரி ஓகே, இதுதான் டைம். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னு சொன்னால் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ விடுதலை சிறுத்தைகளை நான் ஏற்கனவே பல இதுகளில் சொன்ன மாதிரி, பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய செயல்பாடுகள்ன்றது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் தன்னுடைய சனாதன எதிர்ப்பு கொள்கையிலும் சரி, ஜாதி ஒழிப்பு கொள்கையிலும் சரி, பெண்ணுரிமை மீட்பு அப்படிங்கிற கொள்கையிலும் சரி ரொம்ப உறுதியாகவே இருக்கிறார். எந்த இடத்துலையும் சமரசமே செஞ்சுக்கல. அவருடைய பேச்சுக்கள் கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு இருக்கும். எங்கேயுமே ஏதோ ஸ்லிப் ஆஃப் த டங்கில் சில விஷயங்களை பேசிட்டு போயிடுவாங்க சில தலைவர்கள். ஆனால் அப்படி கூட அவர் பேச மாட்டார். ஏன்னா அது உளப்பூர்வமாக அவர் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அவருக்குள்ள அந்த உணர்வும் அந்த கொள்கையும் இருக்க போய் தான், ஆழமாக அந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டதுனால தான் அவரால் அவருடைய பேச்சுக்கள் கூட ரொம்ப தெளிவாக பொலிட்டிக்கல் கரெக்டோடு வருது. நீங்கள் சொன்னீங்க பத்திரிகையாளர்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் அப்படின்றது இருக்குது அப்படின்ட்டு. நிறுவனங்கள் ஒரு பத்திரிகையாளரை எவ்வளோ தூரம் அனுமதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை புறந்தள்ளிட்டு பத்திரிகையாளராக பல சுதந்திரங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, கட்சி மாறுபாடு இல்லாமல் யாரையும் கேள்வி எழுப்பலாம். எந்த விஷயத்தையும், எந்த ஒரு பெரிய நபரையும், பத்திரிகையாளர்கள் ரொம்ப காலரை தூக்கி விடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய சம்பளம் 10,000 இருக்கும். ஆனால் அவர் பிரதமர் முன்னாடி நின்னா அவரையும் கேள்வி கேட்கலாம், குடியரசுத் தலைவரை கேள்வி கேட்கலாம், யாரை வேணால் கேள்வி கேட்கலாம். அந்த உரிமை அவருக்கு இருக்குது. அப்போது எந்த இடத்துல நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு அதாவது நான் சொன்ன ஏற்கனவே நிறுவனங்கள் வழங்குகிற உரிமை, நிறுவனங்கள் வழங்கக்கூடிய அந்த இடம் அப்படின்றத தாண்டி பத்திரிகையாளர்களுடைய கேள்வி கேட்கக்கூடிய இடம் குறுகலாக இருக்குது. அதனால ஒரு இயக்கத்துக்கு போனால் தான் அது சரியாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு? நான் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை சொல்ல, இப்போ பத்திரிகையாளர்களுடைய பவர் பற்றி நான் பேசவே இல்லை. த பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வார்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பற்றியே நான் அதை குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் என்னளவில் ஒரு சுதந்திரம் எனக்கு இல்லாததாக உணர்ந்தேன். அவர் பத்திரிகையாளராக செயல்படும் போது நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமரை கூட நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கேள்வி கேட்டதை பப்ளிஷ் பண்ணக்கூடியது யார்? ஒரு நிறுவனம் தான் பப்ளிஷ் பண்ண போகுது. நிறுவனங்களில்
விக்ரம் சந்தித்த இந்த பிரச்சனைகள் தான் ஒரு அரசியல் கட்சியை நோக்கி விக்ரமை தள்ளி இருக்கா? கிடையாது. என்னுடைய நிறுவனம் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. நிறுவனங்கள் வந்து நான் பிரச்சனை கொடுக்கும்னு நான் சொல்லலை. எந்த நிறுவனமும் பிரச்சனை கொடுக்காது. ஆனால் அந்த நிறுவனம் வந்து ஒரு லிமிடேஷன் விதிக்கும். எனக்கு அந்த லிமிடேஷன் தான் வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு வார்த்தை. இல்லை அதுக்காக நான் நாளைக்கு வந்து தைரியமா ஒரு நபரை நீங்க பேட்டி எடுக்கிறதுக்கான உரிமை இல்லாமல் போடுறது, அப்புறம் எடுத்த பேட்டியில இந்த கேள்வியை ஏன் கேட்ட, இல்லாட்டினா இந்த விஷயத்தை கட் பண்ணிட்டு போடுங்க, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் பிரச்சனை அப்படின்ற வார்த்தையில இல்ல அதுதான் நான் சொன்னேன். இது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதான் இருக்கு. ஆமா. ஆனா அதனால் நான் கட்சியில் இணைஞ்சேன்னா கிடையாது. கட்சியில் இணைஞ்சதுங்கிறது இது வேற முடிவு. நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷனுங்கிறது வேற. கட்சியில் இணைஞ்சது நான் களத்தில் இறங்கி பணியாற்றணுங்கிறதுனால. சிஇஓக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிஇஓக்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அல்லது இதற்கு பயந்து, நெருக்கடிக்கு பயந்து ஒரு அரசியல் கட்சியின் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டேங்கிறதுலாம் ரொம்ப பெரிய ஒரு அசம்ஷன். பத்திரிகையாளர் அர்னாப் கோசாமி அவர் தொடர்பாக பல்வேறு ஏற்றுக்கொள்ள முடியாத பகிரங்கமான அச்சுறுத்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுது. அதாவது இந்திய இராணுவம் மேற்கொள்ள இருந்த ஒரு தாக்குதலை 3 நாளைக்கு முன்னாடியே வந்து அர்னாப் கோசாமி தெரிஞ்சு வச்சுருந்தார். அதை அவர் தெரிந்து வச்சுருந்ததோட இன்னொரு நபருக்கும் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, இப்படி ஒன்று நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அர்னாப் கோஸ்வாமி விசாரிக்கப்படணும்னு நான் சொல்கிறேன். அர்னாப் கோஸ்வாமி வந்து அவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவர் அதிகாரத்தில் இவ்வளவு மூளை முடுக்கெல்லாம் போய் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வச்சிருக்கிறார். ஒரு போர்ட்ஃபோலியோ மாற்றம், மத்திய அமைச்சரவை மாற்றம் நிகழப்போகுதுங்கிறது அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இந்த பொறுப்புக்கு பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரிக்கு ஸ்மிருதி இரானி வரப்போகிறாங்க, அவங்க என்னுடைய நண்பர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பிரதமரை நான் தேர்ஸ்டே சந்திக்க போகிறேன்னு ஏதோ ஒரு ரொம்ப எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி பிரதமரை வந்து பேசிக்கிறார். இந்த அளவுக்கு அவருக்கு ஆக்சஸ் கொடுத்தது யார்? இராணுவ ரகசியங்கள், பாலக்கோட் தாக்குதல் நிகழப்போகுதுன்னு 3 நாளைக்கு முன்னாடியே இவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஒரு பெரிய ஒரு தாக்குதலை வந்து இந்தியா நிகழ்த்த போகுது அப்படின்னு இவர் சொல்கிறார். அது வந்து தாவூதா அப்படின்னு அவர் கேட்குறார். தஸ்குப்தா கேட்கும்போது இவர் பதில் சொல்கிறார், இல்லை பாகிஸ்தான் அப்படிங்கிறார். ஸோ ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்த போகிறோம், ஒரு விஷயம் நடக்க போகுது, கம்ப்ளீட் ஸ்வீப் நிகழப்போகுதுங்கிறார் போலில். இதெல்லாம் எப்போது? 2019 பொது தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்னால் நடந்த அந்த தாக்குதல்கள். அப்போது கம்ப்ளீட் ஸ்வீப் போலில் வந்து தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம பெற போகிறோம் அப்படின்னு அவர் பேசிக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி பெறப்போகுதுன்னு பேசிக்கிறார். இப்போ இந்த அளவுக்கு ரகசியங்கள் எப்படி தெரிந்தது? யார் இவருக்கு இந்த ரகசியங்களை கசிய விட்டது? அவர் சொன்ன மாதிரியே 3 நாளில் பாலக்கோட்டில் தாக்குதல் நடக்குது. மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது இவர் எவ்வளோ கூலாக சொல்கிறார் பாருங்க. ஹீ ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறாரு, இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். இந்த நபருக்கு மேலே இந்நேரம் என்ன நடந்திருக்கணும்? ஊப்பா சட்டம் பாஞ்சிருக்கணும், தேசிய பாதுகாப்பு சட்டம் பாஞ்சிருக்கணும், கைது செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் இன்ன வரைக்கும் யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அரசிலிருந்து யாருமே பேசக்கூட இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்தீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வியை நான் முன் வச்சேன். இப்போது அர்னாப் கோசாமியினுடைய நடவடிக்கையை இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிறகும் சிலர் வந்து நேரடியாக ஒரு ஆதரவு தெரிவிக்காட்டினாலும் கூட மறைமுகமாக அர்னாப் கோசாமி செஞ்சது சரிதான்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் சொல்கிறது, இந்த மாதிரி உயர் மட்டங்களில் பத்திரிகையாளர்களுக்கு தொடர்பு இருக்கிறது ஒன்றும் தவறில்லை, இது ஒரு காமனான விஷயம், இதை போய் நீங்கள் பெருசாலாம் பேசுகிறீங்கன்ற மாதிரியான கருத்து அவர்கள்கிட்டருந்து வருது. ஸோ உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் இந்த அளவுக்கான ரகசியங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்களா? இல்லை, அதான் கேட்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு நான் ஒரு லிமிடேஷன் சொன்னேன். இன்னொன்று, இது வந்து ஒரு ஸ்டேட்டினுடைய ரகசியங்கள். இதை ஒரு பத்திரிகையாளர்களுக்கு கசிய விடக்கூடிய அளவுக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சோர்ஸ் என்ன வேணால் செய்யும். அந்த சோர்ஸ் யாராக இருக்க முடியும்? அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்க முடியும். இப்போ மினிஸ்ட்ரி அவ்வளோ வீக்காக இருந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்ந்ததே இல்லையே. எந்த பத்திரிகையாளருக்கு இவ்வளோ பெரிய ஆக்சஸ் கிடைக்கும்? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் டிஃபென்ஸ் தாக்குதல் இராணுவ தாக்குதல் நிகழ போகுதுங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கும், பிரைம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதுவும் முக்கியமான ரொம்ப நெருக்கமான செக்ரட்டரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க தான் சோர்ஸா? இப்போ ஹூ இஸ் த சோர்ஸ்?
அரசு வந்து இந்த விஷயம் கசிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே ஆக போகுது. இன்ன வரைக்கும் எந்த பதிலும் இல்லை, அரசு தரப்புலேருந்து எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரியான ஒரு அறிகுறியும் இல்லை. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த சோர்ஸ் யாருங்கிறத நம்ம வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. அர்னாபை விசாரித்தா பல உண்மைகள் வெளியில் வந்துடும்னு இந்த அரசு பயப்படுதுன்னு அர்த்தம். இல்லைனா ஏதோ ஒரு காமெடியன் ஒரு ஷோ பண்ண போகிறாரு, ஒரு காமெடி ஷோ பண்ண போகிறாரு, இந்த தலைப்பில் தான் அவர் பேசி காமெடி பண்ண போகிறாருங்கிறத அனுமானித்து ஒரு காமெடியனை அரெஸ்ட் பண்ணுற அரசு டெல்லிக்கு செய்தி திரட்டுறதுக்காக அத்ராஸில் ஒரு 19 வயது பெண் கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வை செய்தி சேகரிக்கிறதுக்கு கேரளாவிலேருந்து போன பத்திரிகையாளர்களை ஒரு வார காலம் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கு. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே வச்சிருக்கிற அரசு இவ்வளோ பெரிய இராணுவ ரகசியம் வெளியில் தெரிந்தும் கூட அமைதி காக்கிறது என்று சொன்னால் இது யாரோ கை இருக்குன்னு அர்த்தம், பெரிய கை இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த பெரிய கை யாருங்கிறது தெரியும். பிரதமர் அவர்கள் இந்நேரம் பதவி விலகி இருக்கணும். இது வேறொரு ஜனநாயக நாட்டில் நிகழ்ந்திருந்தால் நிச்சயமாக இந்த விஷயம் நடந்திருக்கும். இதுக்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது பிரதமர். 44 சிஆர்பிஎஃப் துணை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை வந்து இவர் ஒன் இட் லைக் கிரேசின்னு சொல்லி குதூகலிச்சிருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் அவருடைய யூனிட் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போகுது. ரிப்பப்ளிக் டிவியினுடைய யூனிட்டு வேறு யாரும் அங்கே போகலை, இவர் இந்த யூனிட் போய் நிற்குது. அப்போ ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு நடக்க போகுதுங்கிற விஷயம் வந்து அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அப்போ அவருக்கு நியூஸ் வந்த உடனே ஓடி போக முடியுது. அப்போ தயார் நிலையில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ரமைஸ் நிகழ்ந்திருக்கு, இவ்வளோ பெரிய விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இது ஒரு நேஷ்னல் பிரச்சனையாக இருக்கணும். அந்த ஒரு மனிதர் யார்? அப்போ அவர் தான் இந்த ஸ்டேட்டையே கண்ட்ரோல் பண்ணுறாராங்கிற அளவு கேள்வி வருது. ஜெய்சி முகமது அமைப்பு மேலே பழி போட்டாங்க புல்வாமா தாக்குதல் மேலே. புல்வாமா தாக்குதல் நடந்த போது இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச இந்த நபர் ஒருவேளை ஜெய்சி முகமதோடு தொடர்புடையவரா? அர்னாப் கோஸ்வாமி, அதாவது ஜெய்சி முகமது வந்து இயக்கியது யார்? அவர்களோடு இவர் தொடர்புடையவரா? இவர் வந்து என்ன வேலை பார்த்தார் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கணும். ஊடகவியலாளராக இருக்கும் பொழுது எந்த கட்சியும் எனக்கு பொதுதான், யாரை வேணால் நான் வந்து கேள்வி எழுப்பலாம். ஒரு கட்சிக்குள் நான் போகும் பட்சத்தில் அந்த கட்சி எந்த கட்சியோடு கூட்டணியில் இருக்குதோ, அந்த கட்சி எதையெல்லாம் தன்னுடைய சகோதரத்துவ கட்சியாக பார்க்குதோ, அமைப்பாக பார்க்குதோ, அவர்களை எதிர்த்து எல்லாம் உங்களால் தைரியமாக கேள்வி எழுப்ப முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுடைய நன்மை கருதி என்னுடைய அந்த டிஸ்க்ளைமர். அமைப்பாய் திரளுவது அப்படிங்கிறது வந்து ஒத்த வேவ்லென்த் உள்ள ஆட்கள் எல்லாரும் திரண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போது என்னுடைய வேவ்லென்த்தில் தான் கட்சியினுடைய வேவ்லென்த்தும் இருக்குது, என்னுடைய வேவ்லென்த்தில் தான் தலைவர் அவர்களுடைய வேவ்லென்த்தும் இருக்குது. அப்போ தான் நான் அந்த ஆர்கானிக்காக நிகழ்ந்ததுன்னு நான் சொன்னேன், ரொம்ப இயற்கையாக அந்த கட்சியில் போய் இணைஞ்சதுன்னு நான் சொன்னேன். என்னுடைய சித்தாந்தத்துக்கு எதெல்லாம் சரிப்பட்டு வருமோ அதையெல்லாம் என்னால் பேசுவதற்கான சுதந்திரம் இந்த கட்சியில் உண்டு. கேள்வி எழுப்பக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லார் மேலேயும் பொதுவாக வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஆதரவாளர்கள் இவங்க அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு, என் மீதும் கூட அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படி குற்றச்சாட்டு உங்கள் மேலேயும் வைக்கப்பட்டது. இப்போது உங்களை பார்த்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு திமுக காரர் அப்படின்ட்டு எல்லாரும் பொதுவாக வைக்கக்கூடிய கேள்வி. அப்படி ஒரு கேள்வியை வைக்கும் பட்சத்தில் அந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? நான் திமுக காரனாக இருந்திருந்தால் திமுகவில் இணைஞ்சிருப்பேன். நான் இணைஞ்சது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில். ஸோ விடுதலை சிறுத்தைகளோட எலக்ட்ரல் அலையன்ஸ் தான் திமுக வச்சுருக்கு, சரிங்களா? அதனால் திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்னு சொல்ல முடியாது. இது ஒரு எலக்ட்ரல் அலையன்ஸ், இது ஒரு தேர்தல் ஒப்பந்தம், சரிங்களா? ஸோ இது தேர்தலுக்காக இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் திமுக இன்னும் ஆட்சிக்கு வந்து என்ன, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக ஒரு டிராஸ்டிக்கான ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வருது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த கேள்விகளை கேட்டிங்கன்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடே நீங்கள் சொல்கிற மாதிரி கிரிட்டிக்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். திமுகன்னு கிடையாது, உங்களோடு ஒத்திசைந்து போகக்கூடிய உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய, நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் மீது சில ரிசர்வேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அவர்கள் கடந்த காலத்தில் செய்த தவறாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள், இதையெல்லாம் வந்து விக்ரம் கேள்வி எழுப்ப வேண்டிய சூழல் தருணம் மக்கள் நலன் கருதி வரும்பொழுது தைரியமாக விக்ரம் கேள்வி எழுப்புவாரா? ஏன்னா அப்படி கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தவர் தான் விக்ரம் பத்திரிகையாளராக. அந்த கேள்வியை விக்ரமிடமிருந்து எதிர்பார்க்க முடியுமா? நாங்கள்
பெருவாரியான மக்கள் நலன் என்பது இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசையும் அதற்கு சேவகம் செய்யக்கூடிய மாநில அரசையும் எதிர்க்க வேண்டியது. ஏன்னா முழுமையாக இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சி தான் 2 இடத்துலையுமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. மத்தியில் நடக்கக்கூடிய ஆட்சியை கேள்வி கேட்க முடியாத ஒரு முதுகெலும்பற்ற ஒரு ஆட்சி மாநிலத்தில் நிகழுது. நீட்டிலிருந்து விவசாய சட்டங்கள்லேருந்து இன்னும் பல விஷயங்கள் நம்ம டிமானிட்டைசேஷன் மூலமாக கோயம்புத்தூரே முடிஞ்சு போச்சு, அதனுடைய தொழில் வளர்ச்சியே முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது இதெல்லாம் தான் பெருவாரியான மக்கள் நலன். இந்த பெருவாரியான மக்கள் நலனுக்காகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது சில முரண்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ முரண் இருக்கும், அப்போது கூட்டணிக்குள்ளே முரண்கள் இருக்கும். அந்த முரண்களை சில காம்ப்ரமைஸ்கள் பண்ணிட்டு தான் எலக்ட்ரல் அலையன்ஸ் இருக்கும். அது ஏன் எனக்கு சொன்னால் அதுவும் பெருவாரியான மக்கள் நலனுக்காக தான். இப்போ அந்த இடத்துல நம்ம என் ஈகோவை காட்டுவதற்காக அல்லது நான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது மக்கள் நலனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய விஷயத்தை பெருசுப்படுத்திக்கிறதுக்கான ஒரு இதுதான். அதை நான் ஒரு காலம் பண்ண மாட்டேன். கட்சியை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய அந்த பழைய கொள்கைகள் இருக்குல்ல, அதன் மீதான ஈர்ப்பு, அதன் அடிப்படையில் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை தேர்ந்தெடுக்காமல் பிற கட்சிகளை தானே தேர்ந்தெடுத்திருக்கணும். இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு அப்படின்றது அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை திராவிட கொள்கை தான், தமிழ் தேசியமும் அதனுடைய கொள்கை தான். நீங்கள் திராவிட கொள்கையும் தமிழ் தேசியமும் ஒரு சேர ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். அதனால் இந்த கட்சியை நான் தேர்ந்தெடுத்தேன். தமிழ் தேசியம், திராவிடம் இந்த அரசியலை தாண்டி கூடுதலாக சாதி ஒழிப்பை பேசக்கூடிய ஒரு கட்சியிலே என்னை இணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்பி இதை தேர்ந்தெடுத்தீங்களான்றதான்? ஆமாம். இந்த அடையாளம்ங்கிறது அதில் தாழ்த்தப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி அல்லது அந்த கட்சியே ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான கட்சி அப்படிங்கிற அந்த அடையாளம் இருக்குல்ல, இது அம்பேத்கருக்கும் இந்த சிக்கல் இருக்குது. அம்பேத்கரையும் அந்த வட்டத்துக்குள்ளே சுருக்க பார்க்குறாங்க. அதற்கு காரணம் என்னென்னா அந்த கட்சியினுடைய கொள்கைகள் பெருவாரி மக்களை போய் சேர்ந்துடக்கூடாது. அந்த கட்சி பேசக்கூடிய விஷயங்கள் பெருவாரி மக்களை போய் சேர்ந்துடக்கூடாது, அதற்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட்டுவிடக்கூடாது, அதனால் எந்த ஒரு மாற்றமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி அது. இன்னொன்று, இங்கே ஜாதி ஒழிப்பு ரொம்ப தீவிரமாக பேசப்படுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த நாட்டினுடைய அரசியலே பௌத்தம் வர்சஸ் சனாதனம் தான் இருந்திருக்குது. இதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். இந்தியாவினுடைய 2000 ஆண்டு கால அரசியல் என்பது பௌத்தத்துக்கும் சனாதனத்துக்கும் நிகழ்ந்தது. அதாவது சமத்துவத்துக்கும் சனாதனத்துக்கும் எதிரான போர் அப்படிங்கிறார். அப்போ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசியல்ங்கிறது எப்படி போயிட்டுருக்கு? சனாதன அரசு தான் இப்போ இயங்கிட்டு இருக்கு. அப்போ இதை எதிர்க்கக்கூடிய கட்சியை ஜாதி கட்சின்னு சொல்கிறாங்க. அந்த அடையாளம் என் மேலே ஒட்டிக்கும்னு எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா நான் ஆரம்ப காலத்திலேருந்து இதைத்தான் நானும் பேசிட்டு வரேன். ஏன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் வாசித்து கொண்டிருக்கக்கூடியவன் நான். அதனால் எனக்கு இந்த அடையாளம் எனக்கு ஒட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு பயமோ தயக்கமோ எனக்கு நிச்சயமாக கிடையாது. இங்கே நான் இல்லைனாலும் இதை தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று, இந்த கட்சியை ஒரு ஜாதிக்கான கட்சின்னு சுருக்க முடியாது. காரணம், ஓபிசி முதல்ல இடஒதுக்கீடு ஆல் இண்டியா கோட்டாவில் பாதிக்கப்பட்ட போது அதை வெளியில் சொன்னவர் எங்கள் கட்சியினுடைய தலைவர். அதுக்கப்புறம் தான் பிற கட்சிகளுக்கு அந்த அவேர்னஸ் வருது, எல்லாரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்புறம் விவசாயிகள் பிரச்சனையில் முதலில் தமிழ்நாட்டில் விவசாயிகள் ரிலையன்ஸை புறக்கணிப்போம், அம்பானியை புறக்கணிப்போம், அவங்க நிறுவனங்களை புறக்கணிப்போம் சொன்னபோது தமிழ்நாட்டில் முதலில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ பாஜகவினுடைய கடந்த கால இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் அவங்க மேற்கொண்ட நடவடிக்கை, அங்கே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் எதிர்க்கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை வாங்கினது, எம்எல்ஏக்களை வைத்து ஆட்சி அமைத்தது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திமுக தரப்பில் போட்டியிடக்கூடிய நபர்கள் அவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, விலை போகி விடக்கூடாது தேர்தலுக்கு பிறகு அப்படின்றத கருத்தில் கொண்டு தான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நிர்பந்திக்கிறாங்களா? அது கூட ஒரு காரணமாக இருக்கலாமா? அப்படிப்பட்ட ஒரு அறிவுரைக்கு இதுதான் பின்னணி காரணமாக இருக்கலாமா? இல்லை, இதுதான் காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைகளை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எங்களுடைய தலைவர் ரொம்ப தெளிவாக சொன்ன விஷயம் என்னென்னா, சனாதன சக்திகள், அவர் சனாதன சக்திகள்னு பாஜகவை மட்டும் சொல்லலை, பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்து தான் சொன்னார். மதவாத ஜாதியவாத சக்திகள் எங்கே இருக்குதோ அந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு சொன்னார். இதை விட ஸ்ட்ராங்காக நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னார், பாஜகவோ பாமகவோ இருக்கக்கூடிய அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது அப்படிங்கிறது. அது ஏதோ கட்சி மீது இருக்கக்கூடிய கோபம் அல்ல, கட்சிக்கு நம்ம எதிர்நிலையில் இருக்கோங்கிறதல்ல,
சித்தாந்த ரீதியிலேயே எங்களுக்கு முரண்பட்ட கட்சிகள், அவங்க ஒத்து வராத கட்சிகள், மனித குலத்துக்கே எதிரான நாசகார சக்திகள் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வர கட்சி. ஸோ விடுதலை சிறுத்தைகளை பற்றின இந்த மாதிரியான கவலை திமுகவிற்கு தேவையில்லை. இப்படி அவங்க நினச்சிருந்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது தேவையற்ற ஒரு கவலை. திமுகவை விடவும் இல்லை வேறு எந்த கட்சிகளை விடவும் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் அதற்காக திமுக சனாதன ஆதரவு கட்சின்னு நான் சொல்லலை. 200% உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது இந்த ஸ்கெப்டிக்கு இடமே இல்லை. இன்னொன்று, கட்சி ஏற்கனவே 99இல் வெற்றி பெற்ற ஒரு வரலாறு இருக்குது. 2009இலும் தலைவர் 1,00,000 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் தான், நட்சத்திர சின்னத்தில். அதனால் இன்னொன்று, இப்போ ஒரு புது சின்னம் கொண்டு வந்தாலும் கூட அதை கொண்டு போய் பிரபலப்படுத்துறதெல்லாம் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. வரக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம். சோஷியல் மீடியா இருக்குது, சுவர் விளம்பரங்கள் இருக்குது, எல்லாமே பண்ணிடலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய கட்சியின் தலைவர் 15 நாட்களுக்கு முன்னாடி சின்னம் ஒதுக்குவாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறதுல சிரமம் இருக்குது அப்படின்றத அங்கீகரிச்சிருக்காரு. இது சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை, திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனையை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் தலைவனுடைய ஸ்டேட்மெண்ட். அதுதான் இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கூடிய ஒரு அப்டேட். கட்சியினுடைய டிக்னிட்டிக்கும் தனித்தன்மைக்கும் எந்த வகையிலும் இழுக்கு ஏற்பட்டுறாத வண்ணம், இண்டிவிஜுவாலிட்டி முக்கியம், டிக்னிட்டி முக்கியம், அதற்கு இழுக்கு ஏற்பட்டுறாத வண்ணம், அது பாதுகாக்கப்படக்கூடிய வண்ணம் முடிவு எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. இன்னும் முடிவு எடுக்கலை. எங்களுடைய அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.